ஓகே. இன்னைக்கு நம்ம எடுக்கிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெக்கார்டிங் செஷனுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து உங்களுக்காக உங்களுக்குன்னு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த இந்த ஒரு கேட்டகரியில் ஒரு சேனல் இருக்கும். மொத்தம் நமக்கு கிளாஸ் 10, கிளாஸ் 11, கிளாஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேர்த்து மொத்தம் 4 சேனல் இருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயும் மட்டும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும், வராதவங்களுக்கு கிடைக்காது. சரியா? வந்தவங்களுக்கு மட்டும் லிங்க் இருக்கு, தேவையாங்கிறப்ப அனுப்பிச்சிடுவேன், எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுவேன். ஓகே. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பிசிக்ஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு 9 குவான்டிட்டிஸ் உடைய என்ன பார்த்தோம்? யூனிட்ஸ், டைமென்ஷனல் ஃபார்முலாஸ், டைமென்ஷன்ஸ், யூனிட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். Yes, sir. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியா வந்து என்ன பார்த்தோம்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி. ஞாபகம் இருக்கா? Yes, Yes, sir. sir. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த லெட்டர்ல இண்டிகேட் Sir, பண்ணுவாங்க? இது ஓ தீட்டா ஓ தீட்டா. தீட்டா, ரைட். ஆல் இந்த ஜெனரலா தீட்டான்னு சொல்லுவோம், பட் எனி ஆல்பா இந்த மாதிரி எதுவும் கூட யூஸ் பண்ணலாம். தீட்டா. வாட் இஸ் தட் யூனிட் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்? யூனிட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்டா rating, ரேடியன். 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 சரி, 1 ரேடியன் வந்து எவ்வளவு டிகிரி? அதாவது இப்போ இங்கிருந்து ஏங்கிற பொசிஷன்ல இருந்து இந்த ஆர்ம்னா அது இந்த ஹேண்ட் வந்து இங்க போயிருக்குது அப்படின்னா திஸ் ஆர்ம் டிஸ்பிளேஸ்ட் from A to B by theta டிகிரி. புரியுதா? அடுத்து theta ரேடியன் சொல்லலாம். திஸ் ஆர்ம் டிஸ்பிளேஸ்ட் from A to B by theta ஆங்கிள். அது ஆங்கிள் என்னது? ரேடியன் சொல்லுவோம். இப்போ டிகிரின்னு நம்ம ஜெனரலா யூஸ் பண்ணுவோம், பட் ரேடியன் அப்படிங்கிறது SI யூனிட். சரிங்களா? yes, sir. With the fixed axis. இந்த fixed axis பேஸ் பண்ணி தான் சுத்துது. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கடிகாரம் இருக்கு இல்லைங்களா, கடிகார முள், அது என்ன பண்ணுது? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நேரா 12 கிட்ட நேரா வச்சுங்க, என்ன பண்ணுது? 1 2 3 4 அப்படி சுத்துது இல்லையா? சுத்துது சார். ஸோ இப்போ இந்த கிளாக் எடுத்துங்க. ஸோ இந்த கிளாக்ல என்ன நடக்குதுங்க? அந்த செகண்ட் இப்போ செகண்ட் செகண்ட் என்ன பண்ணுது உங்களுக்கு? சுத்திட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ 12 கிட்ட இருந்து மறுபடியும் 12 கிட்ட வரணும்னா என்ன பண்ணணும்? இது ஒரு 360 டிகிரி ரொட்டேட் ஆகணும். சரிங்களா? Yes, sir. சரி, இப்போ 360 டிகிரி ரொட்டேட் ஆகிறதுக்கு இது எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 1 minute. 1 மினிட்னா எவ்வளவு செகண்ட்ஸ்? SI யூனிட்ல சொல்லுங்க. 60 seconds. 60 செகண்ட். அப்போ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை Time. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க என்ன? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்க? ஒரு கம்ப்ளீட்டா ஃபுல்லா சுத்தி வரும்போது எவ்வளவு? 360 டிகிரி. அது SI யூனிட்ல சொன்னா Radian, இல்ல எவ்வளவு ரேடியன் கேக்குறேன். 2 pi radian. 2 pi r, 2 pi radian. இங்க இருந்து என்ன பண்ணுது? அப்படியே சுத்திக்கிட்டே வந்து
திரும்பவும் இங்கேயே வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுது 2 பை ரேடியன் 2 2 pi பை radian. ரேடியன் Radian. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி Omega. ஒமேகா Omega. என்ன சொல்ல போறோம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை Theta by time. Time. தீட்டாவோட வேல்யூ வரும்னு சொன்னேன் 2 பை ரேடியன் 2 பை 2 pi radian. டைம் Radian. என்னது 60 செகண்ட் 160 seconds. 3 seconds. இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட்டும் எஸ் யூனிட்டுக்கு வந்துருச்சு டைமும் எஸ் யூனிட்டுக்கு வந்துருச்சு இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாமா Yes, sir. Yes, sir. 1 பை பை 30 ரேடியன் per 5 second by 30 radian. 6 radian by second. 5 by 30 னா 5 னா எவ்வளவு 180 டிகிரி கரெக்டா இல்லையா இப்ப கடிகாரம் அப்படிதான் சுத்துது 30 செகண்ட் என்ன பண்ணுது 12 ல ஆரம்பிச்சு பாருங்க 12 கிட்ட இருக்கா 30 செகண்ட் கழிச்சு பாருங்க எங்க இருக்கு 180 டிகிரி வந்துருமா Yes, sir. 5, 6, 7, 9. செகண்ட் என்ன பண்ணுது 12 ல இருந்து 6 க்கு வந்துருது அப்போ 180 டிகிரி டிராவல் பண்ணிருக்கு 180 டிகிரினா பை ரேடியன் கரெக்டா இல்லையா Sir, Yes, sir. சொல்லுங்கம்மா அப்போ 6 radian per second எழுதலாமா? 6 ரேடியனா Yes, sir. எதுக்கு 6 ரேடியன் per செகண்ட் Sir. அதுதான் டிகிரி சொல்றீங்களா Yes, sir. இல்லம்மா இங்க டிகிரி போட்டா ரேடியன் வராது 180க்கு பதிலா தான் பை ரேடியன் சொல்றோம் என்ன நீங்க சொல்லலாம் 180 Sir, டிகிரி 180 by 50 can. 30 போட்டோம்னா என்ன கிடைக்கும் 0 அடிச்சிடும் 6 கிடைக்கும் 6 டிகிரி பர் செகண்ட் சொல்லலாம் அது கரெக்ட் 6 டிகிரி பர் செகண்ட் சரிங்களா Yes, sir. அப்படி சொல்லலாம் 6 டிகிரி ஒரு செகண்டுக்கு 1 டிகிரி சாரி 6 டிகிரி ஆங்கிள் வந்து அது டிஸ்பிளேஸ் ஆகுது சூப்பர் கொஸ்டின்மா Thank you, sir. இப்போ இங்க வந்து 5 இப்போ 12 இங்க 5 னு போடும் இல்லையா சரி இங்க 1 இங்க 2 இங்க 3 4 5 6 இருக்கா இங்க பாருங்க இங்க வந்துச்சு என்ன ஆகும் 5 செகண்ட்ஸ் இங்க வந்தா 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் 15 செகண்ட் எவ்வளவு 90 டிகிரியா சரியா போச்சு இல்லையா 90 டிகிரி தானே இது Yes, sir. ஆமா சார் 90 டிகிரி மூணா பிரிச்சிருக்கோம் 1 2 3 போர்ஷன் அப்போ ஒரு போர்ஷன் எவ்வளவு 30 டிகிரியா எஸ் சார் ஒரு போர்ஷனுக்கு 5 செகண்ட்ஸா Yes, அப்போ sir. ஒரு செகண்டுக்கு 6 டிகிரி கரெக்ட் தான் 6 into 5 30 டிகிரி ஓகேவா சூப்பர்மா சாயஜனா சோ அது ரேடியன் சொல்லாம நீங்க என்ன பண்ணிக்கலாம் டிகிரி பர் செகண்ட் சொல்லிக்கலாம் தட்ஸ் கரெக்ட் புரிஞ்சுதா அப்போ எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு Yes, sir. அப்போ ஒரு 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 கடிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுல செகண்ட்ஸ் ஹேண்டோடைய ஸ்பீடு தான் இப்ப சொல்லிக்கிறீங்க என்ன சொல்லிக்கிறீங்க செகண்ட்ஸ் ஹேண்டோடைய ஸ்பீடு சொல்லிக்கிறீங்க செகண்ட்ஸ் ஹேண்டோடைய ஸ்பீடு அப்போ இதுல இருந்து அடுத்த क्वेश्चन நான் கேக்குறேன் 40 செகண்ட்ஸ் டிராவல் பண்ணுச்சுன்னா எவ்வளவு ஆங்கிள் டிராவல் பண்ணிருக்கு எவ்வளவு ஆங்கிள் அது டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு 40 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் Sir, 9. எப்படி பண்ணேன் நம்ம Eight, sir. ஒரு Eight, செகண்டுக்கு sir. 40 செகண்ட்ஸ் கேக்குறேன் 12 கிட்ட ஆரம்பிச்சு 8 sir 8 40 செகண்ட்ஸ் கேக்குறேன்பா 5 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு வருது 30 டிகிரி வருது 10 செகண்ட்ஸ்க்கு 60 60 90 180 180 க்கு மேல 180 அதான் ங்கிறது sir, எத்தனை 30 செகண்ட்ஸ் 240 degree. 45. 240 நான் இங்க தானே கேட்டிருக்கேன் 240 40 ஒரு செகண்டுக்கு 6 டிகிரி அப்ப 40 240 டிகிரி அது ரேடியன்ல எப்படி சொல்லுவீங்க 240 டிகிரி ரேடியன்ல எப்படி சொல்லுவீங்க 240 டிகிரி ரேடியன்ல சொன்னா எவ்வளவு வரும் சார் 3 பை 240 டிகிரியை ரேடியன்ல சொன்னா எவ்வளவு வரும் 240
சொல்லுங்க 240 டிகிரிக்கு எவ்வளவு வரும் ரேடியன்ல? Sir, 180 1 by டிகிரி பை ரேடியன். ஞாபகம் வச்சுங்க, இது ஞாபகம் வச்சுங்க. 180 டிகிரிங்கிறது பை ரேடியன். இப்போ 180 எப்படி பிடிக்க போறேன் அப்படின்னா 180 into 1 degree which is equal to pi radian. புரியுதா? okay, sir. Sir. அப்போ 1 degree is equal to இந்த 180 என்ன பண்றீங்க? ஆப்போசிட் பண்ணீங்கன்னா pi by 180 ன்னு மாறும். இந்த 180 radian. இதுதான் இந்த இது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒரு டிகிரிங்கிறது pi by 180 ரேடியன். ஒரு டிகிரிங்கிறது pi by 180 degree. 180 ரேடியன். இப்போ என்னுடைய क्वेश्चन அப்படியே 240 டிகிரி கேட்டிருந்தேன். 240 டிகிரி. அப்ப என்ன பண்ண போறீங்க? 240 into 1 டிகிரி தான அர்த்தம். 240 டிகிரி Yes, sir. என்ன பண்ண போறோம்? 240 into 1 டிகிரி. அப்ப எப்படி எழுத போறோம்? 240 into 1 டிகிரி என்ன செய்ய போறோம்? pi by 180. 180 ரேடியன். இப்ப அடிக்கலாமா? 0 Yes, sir. இது 6 டேபிள் அடிக்கலாம். 4 6 are 12, sorry 24. 6 are 18. அப்ப என்ன வர போகுது? 4 Sir, 4 by 5 3. by 3 5 by 3 4 by 4 5 by சொல்லுங்க. அங்க எனக்கு தெரியல சார். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் தெரியாதுக்குன்னு ஒரே நிமிஷம் இருங்க. சரியா? Yes, sir. சரி, அப்போ 4 pi by 3 ரேடியன் அப்படிங்கிறது 240 டிகிரிக்கான ஈக்குவலன்ட் ரேடியன் வேல்யூ. இது எப்படின்னாக்கன்னா நம்ம ஃபீட்டும் சென்டிமீட்டரும் கால்குலேட் பண்றோம், மீட்டரும் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஸோ இது ஒரு யூனிட், அது ஒரு யூனிட். பட் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ரேடியன் தான் எஸ்ஐ யூனிட். புரியுதுங்களா? சரி, Yes, sir. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 120 டிகிரி 120 டிகிரி இங்க 12ல இருந்து 120 டிகிரி அது இந்த செகண்ட் ஹேண்ட் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா எவ்வளவு ஆங்கிள், சாரி எத்தனை செகண்ட்ஸ் எடுத்துக்கும்? 120 டிகிரி ரீச் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்கும்? ஓகேவா? ஒன் 120 டிகிரிக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் எடுக்கும்? Sir, 2 by 3 radian. Maybe seconds by how many seconds will take to reach 120 degree by seconds hand? Degree. Thousand 200 seconds. 1200. டேய் தம்பி, Sir, தம்பி, 3 minutes. 20 seconds தம்பி. ஒரு Because செகண்ட் it's எவ்வளவுன்னு சொன்னீங்க? 6 டிகிரி. ஒரு மறந்துடாதீங்க. Yes, sir. அதான் பாத்தீங்க 5 செகண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுது? 30 டிகிரி. So, 170 is equal to அதோட 120 டிகிரி கேட்டேன். 120 டிகிரி by 6 ஆச்சுன்னா 20 செகண்ட்ஸ். புரியுதா? ஒரு செகண்டுக்கு 6 டிகிரி அப்படின்னா 120 டிகிரில எத்தனை 6 டிகிரிக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 20 டைம்ஸ் வருது. அப்போ 20 செகண்ட்ஸ். புரியுதா? Yes, okay, sir. sir. இங்க பாருங்க, இப்ப பாருங்க 12 கிட்ட வந்தானே கவுண்ட் ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கு என்ன பண்ணுது? அது 6 டிகிரிய
டிராவல் பண்ணுது. சரியா? இப்ப பாருங்க, Yes, sir. ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்துருச்சு. 6 டிகிரி, 12 டிகிரி, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60, 66, 72, 78, 84, 84, 96, 102, 108, 124, then 100, sorry, 120. 14க்கு அப்புறம் 20 வந்துருச்சு, 120 வந்துருச்சு. சரியா? Yes, sir. சோ இப்போ அடுத்த क्वेश्चन இருந்து கேக்குறேன் பாருங்க. Okay, sir. இப்போ இந்த 8 கிட்ட இருக்கு, 8 கிட்ட செகண்ட்ஸ் ஹேண்ட் இருக்கு. சரிங்களா? 8 கிட்ட செகண்ட்ஸ் ஹேண்ட் இருக்கு அப்படின்னா 30 டிகிரி கழிச்சு அந்த செகண்ட்ஸ் ஹேண்ட் எங்க இருக்கும்? 8 கிட்ட செகண்ட்ஸ் ஹேண்ட் இருக்கு அப்படின்னா 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது எங்க இருக்கும்? Uh, 45. 8, 9. or 5. Sir, 5. 5 ஆ? 40. Sir, Sir, 9 ல இருக்கும். 45. 9ல இருக்குமா? Sir, 45. நான் எவ்வளவு டிகிரி கேட்டேன், எவ்வளவு செகண்ட் சொல்லியிருந்தேன்? சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இப்ப 8 கிட்ட இருக்குன்னு சொன்னேன். sir. சொல்லுங்க. சார் 12. இல்ல, நான் என்ன கேட்டிருந்தேன் கொஸ்டின் சொல்லுங்க. இப்ப 8 கிட்ட இருக்கு, செகண்ட் ஸ்டாண்ட் இருந்தா 30 டிகிரிக்கு அப்புறம் எங்க? 30 டிகிரிக்கு அப்புறம் எங்க இருக்கு? 30 டிகிரிக்கு அப்புறம் எங்க இருக்குன்னு கேட்டேன். Sir, அதானே 9 ல கேட்டேன். இருக்கு. மாறி கேட்டேன். எனக்கு ரொம்ப வேற கிட்டமா இருக்கு. Sir, 2. Sir, 9 கிட்ட அந்த செகண்ட் ஹேண்ட். சி 30 டிகிரி அப்படின்னா 8 கிட்ட இருந்து 30 டிகிரி 9 கிட்ட போயிருக்கும். சரியா? மொத்தம் 5 செகண்ட்ஸ். 8ல இருந்து 9க்கு போகணும்னா 5 செகண்ட்ஸ். Second. இப்போ 5 செகண்ட்ஸ்க்கு என்ன வரும்? 5 6 ஆர் 30 டிகிரி. 30 டிகிரி. Yes, sir. இதே 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவுன்னு கேட்டிருந்தா இங்க இருந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன இருக்கு? 2 2. இருக்கா? 2 கிட்ட Yes, sir. வரும். 180 டிகிரி. சோ இதுல வந்து எக்கச்சக்கமான क्वेश्चन கேட்கலாம். சோ இப்போ செகண்ட்ஸ் நம்ம இருக்கட்டும், முடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம மினிட் ஹேண்டுக்கு போலாம். இப்போ மினிட் ஹேண்ட் உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல எவ்வளவு ஆங்கிள் டிராவல் பண்ணும்? 5 மினிட்ஸ்ல எவ்வளவு ஆங்கிள் டிராவல் பண்ணும் மினிட்ஸ் ஹேண்ட்? சொல்றவங்களுக்கு 3 ஸ்டார். மினிட்ஸ் Sir, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுப்பா. Sir, இப்ப திரும்பி ஒரு தடவை சொல்லுங்க சார். மினிட்ஸ் இவ்வளவு நேரம் ஆன்சர் பண்ணிட்டு. மினிட்ஸ் ஹேண்ட் 5 மினிட்ஸ்ல எவ்வளவு டிகிரி, எவ்வளவு ஆங்கிள் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும்? சார் 5 5. minutes. Sir, 30. 1800 டிகிரி. சொல்லுங்கப்பா, யாருக்கு 3 ஸ்டார் வேணும்? 5 1800 டிகிரி. 1800. 1800. only 50. Sir, 5 minutes. Only 5 minutes. 5 minutesனா இப்போ உதாரணத்துக்கு 12 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மினிட்ஸ் ஹேண்ட் 12 கிட்ட இருக்கு. இப்போ 5 மினிட்ஸ்ல எங்க வரணும்? 1 கிட்ட வரணும். 1. புரியுதா? Yes, 1 sir. கிட்ட வரணும். அப்ப இது 3 கிட்ட வந்துச்சு அப்படின்னா 90 டிகிரி. 12 கிட்ட வந்துருச்சுன்னா 60 டிகிரி. 1 கிட்ட வந்திருந்தா 30 டிகிரி தான். ஓகேவா? 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணுது? 30 டிகிரி தான் அது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. மினிட்ஸ் ஹேண்ட். புரியுதா? Yes, sir. Yes, sir. நீங்க சொல்றது செகண்ட்ஸ் ஹேண்ட் சொல்லியிருப்பீங்க. அதிகமான ஆங்கிள் டிராவல் பண்ணுதுன்னா 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணோம்? 5 டைம்ஸ் அது சுத்தி வரும். அப்போ 10 பை வரும். 10 ரம்யா டியூஷன். 10 பை. கரெக்டா?
Yes, sir. 2 பை செகண்ட் ஸ்கேண்ட் இந்த டைம்ல என்ன பண்ணிருக்கோம் செகண்ட் ஸ்கேண்ட் ஒரு முறை சுத்தி வந்திருக்கோம் அப்ப 2 பை இரண்டாம் முறை Yes, sir. மூணாம் முறை அப்போ 5 4 டைம்ஸ் 5 into 2 பை 10 பை 10 ரேடியன் சுத்தி வந்திருக்கும் 10 பை ரேடியன் சுத்தி வந்திருக்கும் எது செகண்ட்ஸ் ஹேண்ட் பட் மினிட் ஹேண்ட் என்ன பண்ணுது it is only 30 degree 30 degree na எவ்வளவு 30 into pi by 180 அப்படினா அர்த்தம் pi by 6 ரேடியன் அப்போ என்ன சொல்ல போறோம் pi by 6 ரேடியன் pi by 6 ரேடியன் வந்து மினிட் ஹேண்ட் சுத்தி வந்திருக்கும் 5 மினிட்ஸ்ல புரியுதுங்களா இதுல டவுட் இருந்தா கேட்டுங்க யாருக்கெல்லாம் புரியுது இது சார் புரியாதுன்னு கேட்டுங்கப்பா Sir, நீங்க மறுபடியும் டீச் பண்றீங்களா கிளியரா இல்ல என்ன கிளியரா இல்ல வாய்ஸ் கிளியரா இல்ல புரியல எங்களுக்கு இல்ல சார் 30 டிகிரி எப்படி வந்துச்சு அம்மா 5 மினிட்ஸ்ல என்ன வரும் 12 கிட்ட இருந்து 1 கிட்ட தான் வரும் செகண்ட்ஸ் மினிட்ஸ் ஹேண்ட் ஆமா இல்லையா கரெக்ட் தானே Yes, sir. 12 கிட்ட இருந்து 3 வந்துச்சுன்னா 90 டிகிரி தானேம்மா சாய் என்ஜினா எஸ் சார் அப்போ 12 கிட்ட இருந்து 15 வந்தா உங்களுக்கு என்ன வருது 90 டிகிரி அப்ப 90 டிகிரி 3 பார்ட்டா பிரிச்சனா கிடைக்கும் 30 30 தானே அப்போ 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணும் 30 டிகிரி தான் அது டிராவல் பண்ணும் புரியுதுங்களா எஸ் சார் அந்த டூரேஷன்ல செகண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுது 5 மினிட்ஸ் வரணும்னா ஒரு முறை சுத்தி வந்தா 2 பை 4 பை 6 பை 8 பை தென் 10 பை 5 முறை சுத்தி வரும்போது என்ன பண்ணும் மினிட் ஹேண்டிங் இருந்து 12ல இருந்து 1க்கு வந்துடுது பட் 5 முறை என்ன பண்ணும் இந்த செகண்ட் ஸ்கேண்டு கம்ப்ளீட்டா ரொட்டேட் ஆயிருந்தது புரியுதா ஓகே சார் சரி இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 9 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து எண்ட் ஆகும் திரும்ப நீங்க இதே லிங்க்ல ரீஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை ரீஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நான் மெசேஜ் பண்றேன் பாத்துங்க அப்படின்ட்டு ஏன்னா அது சில டைம் வந்து உடனே ஜாயின் ஆயிரும் இல்லைன்னா சில டைம் லேட் ஆகும் அது பார்த்தேன் ஓகே அப்போ இங்க மினிட்ஸ் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 5 மினிட்ஸ் என்ன பண்ணும் அது 30 டிகிரியை டிராவல் பண்ணிடும் அப்போ இதனுடைய ஸ்பீடு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு என்ன பண்ணுவீங்க ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா பை டிஆ டைம் இப்போ இந்த 5 மினிட்ஸ் டிராவல் பண்ணதுக்கு மட்டும் தான் போடுறேன் வேற எதுவும் ஃபுல்லா போடல 5 மினிட்ஸுக்கு 12ல இருந்து 1 வரதுக்கு என்ன ஸ்பீட் அது போகுது அப்படின்னா என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 by 6 தீட்டா வந்து 5 by 6 எவ்வளவு நேரத்துல எவ்வளவு டைம் எடுத்துக்குது 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் என்ன அர்த்தம் சார் 300 செகண்ட்ஸ் 300 செகண்ட்ஸ் இந்த 30 டிகிரிக்கு என்ன பண்ணுது 300 செகண்ட்ஸ் அப்ப இது எப்படி எழுத போறீங்க 5 by 1800 ரேடியன் பர் செகண்ட் சொல்லலாமா Yes, sir. see this by time so time டிஸ்பிளேஸ்மென்ட் தெரிஞ்ச ஸ்பீட் கண்டுபிடிச்சலாம் அவ்வளவுதான் புரியுதுங்களா இந்த மாதிரி எந்த क्वेश्चन கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியணும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் இது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் என்ன சொல்ல வராங்க இப்படின்னா என்ன அப்ப ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது ஜஸ்ட் தீட்டா தான் எவ்வளவு ஆங்கிள் அந்த டைம்ல கிவன் டைம்ல டிராவல் பண்ணுது அதை கண்டுபிடிச்சுன்னு வேலை முடியுது சரி இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ மினிட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஆங்கிள் டிராவல் பண்ணும் மினிட் ஹேண்ட் அதனுடைய ஸ்பீடு என்ன ரெண்டுத்தையும் சொல்றேன் உங்களுக்கு 4 ஸ்டார் மினிட் ஹேண்ட் வாட் இஸ்
displacement of minute hand for 1 minute and its speed. What is the degree. The speed 60 0.5. என்னம்மா The speed 0.5. ஸ்பீடு 0.5. ஓகே தப்பு. அடுத்தது sir 60 60 னா என்ன ஸ்பீடா என்ன சொல்றீங்க? speed sir ஸ்பீடு speed 60 ல minute. 60 meter நான் மினிட் ஹேண்ட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஆங்கிள் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்கேன். மினிட் ஹேண்ட் ஒரு நிமிஷத்துக்கு அண்ட் அதனுடைய ஸ்பீடு கேட்டிருக்கேன். மினிட் ஹேண்ட் இந்த 1ன்னு வந்தாவே இது என்னது 5 மினிட்ஸ்னு அர்த்தம். 5 நான் கேக்குறது 1 மினிட் தான் கேக்குறேன். அப்ப இதுல 5க்கு ஒரு பங்கு. அப்ப 1 மினிட்டுக்கே என்ன பண்ணுது அது 30 degree. 30 டிகிரி ட்ரால் பண்ணுது. சரி 5 மினிட்ஸ்க்கு. அப்ப 1 மினிட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? பை 6 degree. 5 அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஃபார் 1 மினிட் Degree. 6 டிகிரி. புரியுதா? எப்படி Yes, sir. செகண்ட்ஸ் ஹேண்ட் வந்து ஒரு செகண்டுக்கு அது 6 டிகிரியோ அது போல இது என்ன பண்ணுது ஒரு மினிட்டுக்கு என்ன பண்ணுது எவ்வளவு பண்ணுது 6 degree. 6 டிகிரி. அப்போ இதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட். 6 டிகிரி எப்படி பண்ண போறீங்க? எப்படி எழுத போறீங்க? இந்த ரேடியன்ல 6 into pi by 180 அப்ப 13 வரும் இல்லையா? pi by 30 radian per sorry pi by 30 radian டிஸ்பிளேஸ்மென்ட் தான கேக்குது. புரிஞ்சுதா? Radiant per second. Yes, sir. புரிஞ்சுதா இல்லையா? Yes, sir. யாருக்கெல்லாம் புரியல? ஒரு மினிட்டுக்கு இங்க பாருங்க இங்க வந்து 50 மினிட்ஸ் அப்படிங்கிறது 1/4 மணி நேரம் இல்லையா? அது வந்து 90 டிகிரி கரெக்டா இல்லையா? yes sir Yes, sir. half an hour 30 மினிட்ஸ்னா 180 டிகிரி. இங்கிருந்து எடுத்தீங்கன்னா 180 டிகிரி. 45 மினிட்ஸ் அப்படின்னா 270 டிகிரி. 60 360 மினிட்ஸ்னா degree. 360 டிகிரி. அப்ப நான் அதுல இருந்து என்ன பண்ணேன்? இந்த 5 மினிட்ஸ்க்கு எடுத்தேன். அது 30 டிகிரி கிடைச்சிச்சு. அப்போ அது 5 டிவைட் பண்ணா எனக்கு 6 டிகிரி கிடைக்குது. 1 மினிட்டுக்கு 6 டிகிரி. அத ரேடியன்ல பண்ணீங்கன்னா பை பை ரேடியன் சொல்றோம். பை பை 30 ரேடியன் சொல்றோம். இப்போ இதோட ஸ்பீடு என்னவா இருக்கு? யாரா சொல்லுங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லியாச்சு. ஸ்பீடு ஸ்பீடு என்னவா இருக்கும்? சி டீட்டா கிடைச்சிச்சுப்பா. டைம் மட்டும் போடுங்க. டைமால டிவைட் பண்ணி ஆன்சர் கிடைச்சிடும். இது சொன்னீங்கன்னா 2 ஸ்டார்ஸ். யாருக்கும் தெரியலையா? Three by 1800. 1800.
என்னப்பாச்சு ஒமேகா By is equal to 1800 radian. Huh? By 1800 radian. theta by t theta ஓட வேல்யூ pi by 30. இது எவ்வளவு ஒரு நிமிஷத்துக்கான ஆங்கிள் தானே ஒரு நிமிஷங்கிறது எவ்வளவு செகண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா 60 செகண்ட்ஸ் 60 seconds. இப்போ இந்த 30 கீழ டிவைட் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் pi by 1800 1800 radian per second. per second. அது 5 மினிட்ஸ்ல என்ன கால்குலேட் பண்ணாலும் சரி நீங்க 30 மினிட்ஸ் ஆகட்டும் 1 hour எடுத்துட்டு இருக்கோங்க எவ்வளவு ஆங்கிள் போனாலும் சரி மினிட்ஸ் ஹேண்டோட ஸ்பீடு யூனிஃபார்மா தான் இருக்கும். என்னது நம்ம 5 மினிட்ஸ்க்கு பார்த்தோம் அதே ஸ்பீடு தான் இங்கேயும் இருக்குது. இப்போ 1 மினிட் வரும்போது ஒரு ஸ்பீட்லயும் 2 மினிட்ஸ்ல ஒரு ஸ்பீட்லாம் இருக்காது. ஒரே யூனிஃபார்ம் ஸ்பீட்ல தான் என்ன பண்ணுது அது டிராவல் பண்ணிட்டே இருக்கு. புரியுதா? ஸோ அதனால ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் மினிட்ஸ் ஹேண்டுக்கு என்ன இருக்குதோ அதுதான் எப்பவுமே இருக்கும். செகண்ட்ஸ் ஹேண்டோடைய ஸ்பீடு அது டிஃப்ரெண்ட். அதுவும் யூனிஃபார்மா மட்டும் தான் இருக்கும். நிமிஷத்துக்குலாம் மாறாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா? இங்க டைமிங் மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்க போட்டுக்கிறீங்க வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஹவர் ஹேண்டுக்கு எடுத்தாலும் இதே மாதிரி தான். ஸோ ஸ்பீட் வில் பி கான்ஸ்டன்ட். இப்போ மீட்டிங் கட்டாயிரம் திரும்ப நீங்கள் ரீஜாயின் வந்து அதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. அப்படி பண்ண முடியலன்னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் என்னன்ட்டு. புரிஞ்சிருச்சுல அது? Yes, sir. Yes, sir.